மோஸ்ட்லி கன்சியூமர்ஸ் வில் பி பெனிஃபிட்டட். இதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு கீ பாயிண்டா இருந்துச்சு. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கன்சியூமர்ஸ் வில் பி பெனிஃபிட்டட். ஆனா ரியாலிட்டியில கிரவுண்ட் லெவல்ல இது நடக்குமா அப்படின்றது தான் இங்க ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இந்த ஜிஎஸ்டி மெஷர் வர்றதுனால ஒரு கம்பெனிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நிறைய சேல்ஸ் ஆகலாம், நிறைய ப்ராஃபிட்டபிளா நம்ம வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. சார் வந்து என் பட்ஜெட்டே 12 லட்ச ரூபா தான் சார். அதனால மேலே என்னால் வாங்க முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி 12.5 லட்ச ரூபா ஒரு கார் இருந்தது. இப்போ 12 லட்சத்துக்கு கீழே வருது, 11.80 வருதுன்னும் போது தே கேன் அஃபோர்ட் டு பை தட். கன்சியூமர் கேன் பி பெனிஃபிட்டட் இன் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். விஷயம் இப்போ ட்ரம்ப் வந்து கீழே போயிட்டு ஒரு தக்காளி வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாரா? இல்லை, பாமர மக்கள் தான் கஷ்டப்பட போகிறாங்க. யூஎஸ் சிட்டிசன் தான், எல்லாரும் மனுஷன் தானே. கரெக்ட். கஷ்டன்றது எல்லாரும் கஷ்டம் தான். யார் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு டேரிஃப் போடுறதுனாலையோ இல்லை ஜிஎஸ்டி நம்மளே வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால ஒரு ஹையர் மிடில் கிளாஸ் மாதத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறது இதில் வந்து ஏதாவது பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களுக்கு பெருசாக தெரியாது. கரெக்டாக ஒரு மாதம் 20,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். வணக்கம் ட்ரேட் அச்சீவர்ஸ் வியூவர்ஸ், மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ்க்காக பதில் சொல்றதுக்காக ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கிஷோர் குமார் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் ரோபன். சார், இந்தியா வந்து இப்போ ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற ஒரு ஸ்டெப். இப்போ இது எதுக்காக வந்திருக்கு சார்? என்னென்ன பொருட்களுடைய விலைகள் ஏறப்போகுது, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? ஷுர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கொஞ்சம் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஜிஎஸ்டி பற்றி. ஸோ எல்லாமே 2 ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். என்னென்னா ஒன்று வந்து 18% அண்ட் இன்னொன்று வந்து 5% அண்ட் தேர்ட் ஒன்று வந்து இந்த சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 40% வந்து லக்ஸரி ப்ராடக்ட்ஸு, இந்த சிகரெட்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து 40% ஸ்லாப்ன்ற மாதிரி கொண்டு வந்தோம். இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி கன்சியூமர்ஸ் வில் பி பெனிஃபிட்டட். இதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு கீ பாயிண்டாக இருந்துச்சு. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கன்சியூமர்ஸ் வில் பி பெனிஃபிட்டட். ஆனால் ரியாலிட்டியில் கிரவுண்ட் லெவலில் இது நடக்குமா அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னால் இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், 10 ரூபா பொருள் ஜிஎஸ்டியோட சேர்த்து 18% ஜிஎஸ்டின்னு வச்சுப்போம், 11 ரூபா 80 காசு வந்துருக்கும் நார்மலி. இல்லை 100 ரூபா பொருள்னா 118 ரூபா வந்து டேக்ஸோட சேர்த்து வந்துடும். இப்போ உங்களுக்கு அதுலேருந்து லெட்ஸ் சே ஃப்ரம் 18% ஆர் 12% இட் கேம் டு 5%னே வச்சுக்கோங்களேன். இப்போ வெறும் 105 ரூபா தான் வரும். இப்போ இது கிரவுண்ட் லெவலில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் அண்ட் ரீட்டெய்லர், உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து தே கேன் யூஸ் திஸ் டு மேனிபுலேட் மார்ஜின்ஸ். முக்கியமாக என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல மார்ஜினை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான வேலை. இப்போ ஏன் கம்மி பண்ணோம்? ஏற்கனவே 120 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்த பொருள் தானே, அப்போ அதே ரேட்லேயே நம்ம வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுவோம். 100 ரூபா பொருளை 110 ஆக்கு, இப்போ ஒரு 5% போட்டு 115 ரூபா இல்லை 112 ரூபாய்க்கு. ஏன்னா இது எத்தனை பேருக்கு இது அவேர்னஸாக போயிருக்கும், எத்தனை பேர் நம்ம மாநிலத்தில் எத்தனை பேர் இதை நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா பாமர மக்கள் எல்லாருமே ஏதோ ஜிஎஸ்டி நாங்கப்பா அதனால கஷ்டம் தானே இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. தவிர இப்போ ஜிஎஸ்டிலேருந்து ஏதோ கம்மி பண்ணிட்டாங்க, அதில் நமக்கு அது வந்து நமக்கு ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்குமா, நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குமான்றது, அது பாமர மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்குமான்றது டவுட்டு தான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, மோஸ்ட் ஆஃப் தி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கேன் இன்க்ரீஸ் their prices. அப்போ 100 ரூபா பொருள் 115 ரூபா இப்போ போடலாம், இல்லை 110 ரூபா போடுவோம். அப்போ என்ன ஆகிடும், ஒரு 5% தானே, 12% இருந்துச்சு, 112 ரூபா வித்துட்டு இருந்தோம். இப்போ 100 ரூபா இருக்கிறத 107 ரூபா விற்போம், 5% ஜிஎஸ்டியோட சேர்த்து 112 ரூபா கட்டணும்ன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போகும்போது ஃபைனலி இது கன்சியூமருக்கு பெனிஃபிட்டாக போகுமானா கிடையாது. பட் இட் வில் பி பெனிஃபிட்டிங் டு தி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் தி ரீட்டைலர்ஸ். அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு விதத்தில் ஒரு பெனிஃபிட் ஆகும், இல்லைன்னு சொல்லணும். பட் இன்னும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா, வேர் தி ரீட்டைலர்ஸ் வில் பி மச் பெனிஃபிட்டட் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன செக்டார், சின்னதான ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், ஹெவி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்ல. இப்போ நீங்கள் இதே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு பெரிய பெரிய இதில் காருக்கெலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போ கார் வந்து உடனே வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் கார்ஸ் இருக்குல்ல, இப்போ அந்த கார் வந்து 1 லட்சம், ஒரு 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா கார் இருக்குன்னா, ஜிஎஸ்டி கம்மி ஆயிடுச்சு, உடனே நம்ம மார்ஜின் ஏற்றலாம், காரோட விலை ஏற்றி நம்ம இது பண்ணலான்றது யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேல்ஸ் ட்ரிவன், அவங்க ஏற்கனவே அவங்களோட மார்ஜின் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு தான் அவங்க அந்த கார் சேல்ஸுக்கே வெளியே போகும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே இதை பண்ணுவாங்கன்றதும் நம்ம
சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல சில பேர் அவங்களோட மார்ஜின கூட்டுறதுக்கான ஒரு வழிய பார்க்கலாமே தவிர, எல்லாருமே இதையே பண்ணுவாங்கன்றதும் கிடையாது. ஸோ இட் கேன் பி டிரைவ்ட் அஸ் 50-50%. 50% இத பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு 50% புது பிரைஸஸ்ல கொஞ்சம் ஸ்லாஷ் பண்ணி இப்ப முன்னாடி வந்து இந்த காரோட விலை 12,00,000 போட்டிருப்பான். இப்ப இந்த காரோட விலை வெறும் 11,00,000 அப்படின்னு ஒரு போடுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் கேன் பி ட்ரிவன் மோர். நம்ம இதுதான் லாஸ்ட் இதுலயும் பேசணும். என்னன்னா ஒருத்தர் வந்து என் பட்ஜெட்டே 12,00,000 தான் சார். அதனால மேல என்னால வாங்க முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி 12,50,000 ஒரு கார் இருந்தது. இப்போ 12,00,000க்கு கீழ வருது. 11,80க்கு வருதுன்னும்போது தே கேன் அஃபோர்ட் டு பை தட். ஸோ இந்த விஷயங்கள் வந்து வரும்போது கன்சியூமர் கேன் பி பெனிஃபிட்டட் இன் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பட் இதுல கிரவுண்ட் லெவல்ல 100% அவங்க பண்ணது எல்லாமே மக்களுக்கு தான் போய் சேருமானா கிடையாது. டெஃபினெட்லி மேனுஃபேக்சரர்ஸ் வில் ட்ரை டு ஹைக் தி ப்ரைஸஸ். ரீட்டைலர்ஸாக இருக்கும், சின்ன சின்ன கடைகளாக இருக்கட்டும், ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லை விற்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் பொருள் விலையை ஏற்றலாம், நம்ம கொஞ்சம் மார்ஜின் பார்க்கலான்றது எதிர்பார்க்கக்கூடியது ஒரு நார்மலான விஷயம். ஸோ இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் சார், நம்ம இந்தியன் எக்கனாமி இன் ஜென்ரலாக இருக்கட்டும், மார்க்கெட்ஸ் இன் பர்டிகுலராக இருக்கட்டும், ஒரு 2 மந்த்ஸாகவே ஒரு ஸ்டாக்னேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இப்போ இந்த ஜிஎஸ்டி மெஷர் வர்றதுனால ஒரு கம்பெனிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிறைய சேல்ஸ் ஆகலாம், நிறைய ப்ராஃபிட்டபிளாக நம்ம வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கா? அப்படி ஒரு விஷயம் நடந்தா அது இந்த குவார்ட்டர்ல தெரியுமா சார்? இல்லை எப்போ நமக்கு அது தெரிய வரும்? மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மோஸ்ட்லி தீபாவளி முடிச்சிட்ட பிறகு எப்பவுமே தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பைக் இருக்கும் சேல்ஸில். ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி வந்தது வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகிறதுக்கு. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன செக்டராக விட்டுருங்க. இந்த சின்ன சின்ன கடைகள் இந்த மாதிரி விஷயங்களே விட்டுருங்க. நான் சொல்றது இப்போ ஒரு நீங்கள் லட்சே ஒரு ஏசியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இமீடியட்டாக உடனே ஏற்றிடுவாங்கன்றது கிடையாது. இப்போ ஒரு ஏசி வந்து 40,000 வித்துட்டு இருந்தது, இப்போ 37,000 வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு சேல்ஸ் ட்ரிவன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி ஏற்றிடுவாங்களா? இப்போ ஒரு டாடா கம்பெனி வந்து அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டையும் இதாண்டா சாக்கு மார்ஜின் ஏற்றுறான்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. சரி, தே ஹேவ் டு லுக் அவுட் ஃபார் தி கன்சியூமர்ஸ் அஸ் வெல். அப்போ இது கொடுக்கறதே கன்சியூமருக்கு தான் கொடுக்குறான். அப்போ இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இந்த மாதிரி மார்ஜின் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இது பெனிஃபிட்னு நினைக்கலாம், அதே டைம்ல லாஸும் இருக்கு. நம்ம 2 சைட்லயும் இது இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். ஏன்னா இப்போ இவர் என்ன பண்ணுவாரு, நான் வந்து எப்பா இதான் சாக்குடா, 100 பொருளை இப்போ 105 வித்து நம்ம ஒரு 5 10 7 லாபம் பார்க்கலாம், அந்த இது ஒன்று யோசிக்கலாம். இன்னொருத்தர் அவரோட காம்படிட்டர் ஏத்தாம அங்கேயே வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் ஏன்ப்பா உங்ககிட்ட 112 கொடுத்து வாங்கணும், நான் 100 105 கொடுத்து வாங்குறவங்க தானே போவேன். கரெக்ட். இப்போ ஏசி வந்து ஒரு பிராண்ட் வந்து மார்ஜின் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏத்திட்டாங்க. 40,000 ஏசியை வந்து இறக்கி ஒரு 37க்கு வந்திருக்கணும், ஆனா 40லயே வச்சிருக்கான். இன்னொருத்தர் 37க்கு வந்தானா 40க்கு போகலாம், 37 போகலாம், 37,000 தான். ஸோ நீங்க மேனுஃபேக்சரர் எல்லாருமே அப்படியே ஏத்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதை தான் சொல்ல வரேன். சின்ன சின்ன கடைகள்ல மார்ஜின் பாக்குறவங்க இதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க பக்கத்துல இந்த கடையில தான் போய் வாங்குவாங்க. அங்க போய் ₹1 ₹2 பெருசா என்ன சொல்றது மார்ஜின் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் வேறஸ் ஹெவி காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் வாங்கும்போது, ஒரு டிவிலாம் வாங்கும்போது அந்த இடத்துல காம்படிட்டர்ஸ் வந்து கம்மி பண்ணல, மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா எல்லாருமே ஒரே ஃபிளாக்ல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு நம்ம ஆர்கனைசேஷனா மொத்தமா ஒரு டீம் போட்டு மொத்தமா டிவி வேலை ஏத்தணும்லாம் சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் மேனுஃபேக்சரிங் அண்ட் தேர் எப்படி பிராண்ட் அவங்க பிச் பண்றாங்கன்றது ஒரு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பிச்சா தான் இதை யோசிப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டிட்ட பிறகு இது எல்லாருமே அப்படியே மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றது டவுட். இது நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னா கம்பல்சரி அவ்வளோதான் எல்லாருமே ஏற்றிடுவாங்க, மார்ஜின் ஏற்றுவாங்க, பயங்கரமான ஃபோர்ஜரி இது. சரி, அப்படி பண்ணாங்கன்னா அதில் ஒரு டிராபேக் நான் சொன்ன மாதிரி காம்படிட்டர்ஸ் எல்லாருமே ஏற்றிடுவாங்களா? மாத்தாங்க மாட்டாங்களா? அப்போ காம்படிட்டருக்கு வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட். அப்போ காம்படிட்டர் ஏத்தல, அவன் பிரைஸ் இறக்கிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இவங்களுக்கு பிசினஸ் என்ன ஆகும், இவங்களோட கஸ்டமர் இங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாரும் பண்ணுவாங்கன்றது நம்புறது ஒரு தவறான விஷயம். எல்லாரும் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா we are in a very competitive business. இந்தியாவில் வந்து ஒரு பொருளுக்கு பல பிராண்ட் இருக்கு. போன்ல எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நம்ம வந்து ஒரு இதுதான் இருக்கு, ஒரு மொனாப்புலியான ஒரு விஷயத்துல இல்லை. முக்கால்வாசி நீங்க எந்த ப்ராடக்ட், சிலது மொனாப்புலியா இருக்கலாம், பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே மொனாப்புலியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ஸ். குவாலிட்டி வைஸ் மாறலாம், அது இல்லைன்னு சொல்லலை. பட் மொனாப்புலின்றது எல்லாத்துலயும் இவங்க தான். இப்போ நீங்க ஒரு ஏசின்னு எடுத்தீங்கன்னா இவங்க தான் மொனாப்புலின்னு சொல்ல முடியாது. ஒரு டிவின்னு எடுத்தீங்கன்னா இவங்க மொனாப்புலி, ஒரு பைக்னு எடுத்தீங்கன்னா இவங்க தான் மொனாப்புலி. நோ, எவ்ரிபடி ஹாஸ் தேர் யூனிக்னஸ். இதுல இல்லைன்னு சொல்ல. நீங்க ஒரு புல்லட் எடுத்துக்கலாம், அதை கூட நீங்க எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு பைக்கை கம்பேர் பண்ணுவேன்.
தே ஹேவ் தேர் யூனிக் பேஸ் ஆஃப் இவங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு புல்லட் எடுத்துக்கிறீங்க, என்ஃபீல்டு எடுத்துக்கிறீங்க, இன்னொரு சைடில் ஹாண்டா எடுத்துக்கோங்க. இப்போ ஹாண்டாலே அந்த புல்லட் டைப்லேயே விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பைக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் போயிட்டு இருக்குன்னா, புல்லட்டுக்குன்னு ஒரு இருக்கும். சரி, நமக்கு புல்லட் ஷேப் தான் வேணும், அந்த பேண்டு வேணாம். அப்ப இவங்க இறக்குறாங்கன்னா இவங்க இறக்காம ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கன்சியூமர் மே ட்ரை டு டிஃபர். ஓகே. கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை அவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்றது டவுட். அண்ட் மோஸ்ட் ஓவர் இட் கேன் கில் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி கம்பெனி ஆஸ் வெல். ரெப்யூட்டேஷன்லயும் கையை வைக்கும். பார்ப்பா ஜிஎஸ்டி இறக்கிட்டாங்க இந்த கம்பெனிக்காரன் பார்த்தியா சொல்லுவோம்ல, ஒரு பேச்சுவார்த்தை. நீங்க ஒரு டீ கடையில போனா என்ன பேசுவாங்க, பார்ப்பா ஜிஎஸ்டி இறக்கிறாங்களாம், இறக்கணும்னா அந்த கம்பெனிக்காரன் பாருவா ப்ராஃபிட் எடுக்கிறான், இவன் கம்பெனி அந்த கம்பெனி நல்லாவும் பா, அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஐ திங்க் பிகர் பிராண்ட்ஸ் வில் நாட் கில் தேர் ரெப்யூட்டேஷன். இந்த ஒரு 5% 7% மார்ஜினுக்காக I don't think they'll kill their reputation. So most probably it will be beneficial for the consumers. Coming daysல கன்சூமருக்கு டெஃபினட்டா இதனால சேல்ஸ் ஏறுமானா டெஃபினட்டா ஏறும். மேபி நாட் திஸ் குவார்ட்டர். இமீடியட்டா தெரியுன்றது டவுட் தான். மேபி ப்ராபபிளி நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல இது கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் இந்த குவார்ட்டர்ல காட்டிலும் நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. இப்போ இன்னொரு விஷயம் சார், இந்தியா ஆன் ஒன் சைட், அமெரிக்கா ஆன் தி அதர் சைட். இப்போ இந்தியாவோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸை கம்மி பண்றாங்க, கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணி எக்கனாமியை ஒரு சைடு டெவலப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சார், நம்மளுடைய நாடு மட்டும் இல்லாம நிறைய நாடுகள் மேல அவங்க டாரிஃப் விதிக்கிறதுனால அமெரிக்காவோட பொருட்கள் எல்லாமே விலை அதிகமாயிடுது. ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங்கான அப்ரோச்சஸ், இதை எப்படி பாக்குறீங்க சார்? எப்படி பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபைனலி தி திங் இஸ் ஹூ இஸ் கோயிங் டு சஃபர்ன்றதான் விஷயம். இப்போ ட்ரம்ப் கீழே போயிட்டு ஒரு தக்காளி வாங்குறது கஷ்டப்படுவாரா? இல்ல, பாமர மக்கள் தான் கஷ்டப்பட போறாங்க. யூஎஸ் சிட்டிசன் தான், எல்லாரும் மனுஷன் தானே. கரெக்ட். கஷ்டன்றது எல்லாரும் கஷ்டம் தான். இப்போ இவர் ட்ரம்ப் இப்போ சொல்றாரு, ஓகே அம்மாவோட கேஃபியோ ஏற்கனவே டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 50% இந்தியா மேலே போட்டாங்கன்னா, இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அங்கே எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட விலையும் ஏறும். அது பாதிக்கப்பட போறது யாருன்னா, ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ ஹையர் கிளாஸோ இவங்களுக்கு கிடையாது, லோவர் மிடில் கிளாஸும். அங்கேயும் எவ்வளோ பெரிய ஏழைகள் இருக்காங்க. நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஆக்சுவலி அவங்க பழகினா தான் தெரியும். சில மக்கள் கிட்ட நான் பேசியிருக்கேன், யூஎஸ் சிட்டிசன்ஸ்கிட்டே பேசும்போது, அங்க என்னன்னா நம்மளோட என்னன்னா, அவங்க நிறைய காசு வச்சிருப்பாங்கப்பா அப்படின்ட்டு. இன்னும் ஆக்சுவலா ஏழைங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. உண்மையிலே நம்ம இந்தியாவில் எப்படி இருக்க மாதிரியோ அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னா கிடையாது. இப்போ கடைசியில் யாருக்கு இந்த திருப்பி போய் இது கஷ்டமாகும்னா, அந்த மாதிரி லோவர் மிடில் கிளாஸ்ல யார் அந்த என்ன சொல்றது, ஒரு ஃபீஸ் கட்ட முடியாம, குழந்தைக்கு இது பண்ண முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது தலையில போய் விழும். இது ஒரு பெரிய 2 நாடு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பாதிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க தான் பாதிக்கப்படும். யார் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டாரிஃப் போடுறதுனாலயோ இல்ல ஜிஎஸ்டி நம்மளே வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால ஒரு ஹையர் மிடில் கிளாஸ் மாசத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது, இதுல ஏதாவது பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்களுக்கு பெருசா தெரியாது. கரெக்டா ஒரு மாசம் 20,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ யூஎஸ்ல பிரசிடென்ட்டுக்கோ இல்ல கவர்மெண்ட்ல இருக்கவங்களோ இல்ல பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இந்த டாரிஃப்னால ஏதாவது பாதிப்பு இருக்கு? கிடையாது. யாருக்கு ஃபைனலா கன்சூமர்ல போயிட்டு அடிக்கும் போது இட் வில் பி தி லோவர் மிடில் கிளாஸ். ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் we have to do it. அதனால தான் உள்ள ப்ரொட்டஸ்ட் அவ்வளோ போயிட்டு இருக்கு. நம்ம வெளியே இருந்து பார்க்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் மக்களை சஃபர் பண்ணி எந்த ஒரு ஸ்கீமும் இட் இஸ் நாட் கிரேட் திங். ஸோ ஐ திங்க் இந்தியா ஹேஸ் அ பெட்டர் ஸ்டான்ஸ். இந்த விஷயத்துல இந்தியா எடுத்தது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூவா இருக்கு. பெட்டர் தென் யூஎஸ். அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, பேக் டு மேட் இன் யூஎஸ்ஏ எல்லாமே ட்ரை பண்ணாலும். அண்ட் ஒன் மோர் திங், லேபர் ஹேஸ் அ லாட் ஆஃப் என்னன்னா, அவங்களோட லேபர் ஃபோர்ஸும் நம்மளோட லேபர் ஃபோர்ஸும் இந்த வியட்நாமா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா தே ஆர் பெய்ட் இன் டாலர்ஸ் பர் ஹவர்லி. நம்ம ஊர் காசுக்கும் அவங்க ஊர் காசுக்கும் நீங்க என்ன சொல்றது பண்ண முடியாது. அப்ப எப்படி ஒரு கம்பெனி யூஎஸ்ல எல்லாத்தையும் தயாரிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ பொருளோட விலை என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்ப ஒரு எடுத்துக்கோங்க, யூஎஸ்ல ஆப்பிளே எடுத்துக்கோங்க. ஆப்பிள்ல இன்னைக்கு நாங்க வெளியே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியே 1,00,000 ரூபாய்க்கு வித்துட்டு, இது யூஎஸ்ல போய் பண்ணி 1,50,000 1,45 லட்சம் கொடுத்து எத்தனை பேர் வாங்குவாங்க? கரெக்டா? அப்போ வாங்க முடியாது. கம்பெனிக்கும் இதனால தேவையில்லாம நஷ்டமாகும். உள்ள இப்போ என்னன்னா, ஒரு நல்லது பண்றேன்னு சொல்லி யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. கம்பெனி தானே அழிச்சுக்கிட்டா வேலை பண்ணுவான். கரெக்ட். அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. அப்ப என்னென்ன லூப் ஹோல் இருக்குன்னு தான் தேடுவாங்க. கரெக்டா? அப்ப டாரிஃப் எது இல்லன்னு பாரு, அந்த பக்கம் ரூட் பண்ணு. இதுதானே நார்மலா. பிசினஸ் மேன் வில் ட்ரை டு டூ பிசினஸ்.
ஸோ இது எல்லா இடத்துலயும் இது பொருந்தும்னு சொல்ல முடியாது. மேபி சம் கைண்ட் ஆஃப் அ டாரிஃப் அந்த ஒரு இதுல நம்மளோட கவர்னன்ஸ்ல அவங்க ஐ திங்க் தே வில் ட்ரை டு மேக் அ சேஞ்ச். அண்ட் ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம்னா டிம் குக் போயிட்டு அவர் போயிட்டு ஒரு கோல்டன் இது கொடுத்திருந்தாரு. கொடுத்த உடனே அந்த இதை கட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ மேபி அதுதான் நம்ம மீடியால போட்டு கிளி கிழிச்சிருந்தாங்க. அப்போ ட்ரம்ப்புக்கு தேவை வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டாரிஃப் எல்லாம் கட் பண்றாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்தியா ஹாஸ் அ பெட்டர் ஸ்டாண்ட். ஓகே, உண்மையை சொல்லணும்னா யூஎஸ் எடுக்கிற ஸ்டான்ஸை காட்டிலும் இந்தியா பண்ணது பெட்டர். ஓகே. இந்தியன் அப்ரோச் டு பூஸ்டிங் தி எக்கனாமி இஸ் பெட்டர். ஃபார் பெட்டர் தென் ஓகே, அமெரிக்கா. இதே மாதிரி இந்தியாவும் அப்ரோச் பண்ணி நாளைக்கு எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் தலையில் ஒன்றுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்காவது அங்கே ஆக்சுவலி மெடிக் இது எல்லாமே இருக்கு. நம்ம ஊர்ல கரெக்ட் தான். நம்ம தான் கை காசு போடணும். கை காசு போட்டு இது பண்ணணும். அண்ட் மோஸ்ட் எவர் என்ன சொல்றது, நம்மளே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் தேர், பட் அகாமடேட்டிங் நம்ம என்னன்னா 1 இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் அகாமடேட் பண்றதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன் இந்தியா ஹாஸ் டேக்கன் அ பெட்டர் ஸ்டாண்ட். ஓகே, இந்த விஷயத்துல இந்தியா ஹாஸ் டு பி அப்ரிஷியேட். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் சார், காமன் பீப்புள் இதை பத்தி நிறைய அவேரா இருந்திருக்க மாட்டாங்க. ரைசிங் டாலர் பிரைசஸ் இந்தியன் எக்கனாமியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? காமன் மேனா இது பாதிக்குமா? மார்க்கெட்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? டெஃபினெட்லி இட் வில் பி. இது முக்கியமாக எங்கே அடிக்கும்னா ஐடி செக்டரில் தான் வரும். உங்களுக்கு டாலர் இண்டெக்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏற 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 இது எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா மோஸ்ட்லி ஐடி சைடில் இட் வில் பி இம்பாக்ட். ஐடி சைடில் இருக்கும்போது ஐடியை சுற்றி நிறைய இருக்குல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக திஸ் கேன் பி அ மேஜர் இம்பாக்ட். ஆனால் இப்போ நம்ம ஆல்ரெடி 60லேருந்து 80 வரைக்கும் பார்த்துட்டோம், 90 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சடன் ஸ்பைக்ஸ் இருக்கும்ன்றது மேபி கிராஜுவலி 1% 2% கிராஜுவலாக இருக்காவே தவிர ஐ திங்க் இட் வில் நாட் பி எ மேஜர். இதுக்கப்புறம் டாலரை நம்புவாங்களான்றது டவுட்டான ஒரு கேள்விக்குறி. சரி, ஆல்ரெடி பிரிக்ஸாக இருக்கட்டும், இன்னொரு சைடில் நம்ம இந்தியா, ரஷ்யா அண்ட் சைனா அவங்களோட டைஸை நல்லா பண்ணிட்டு வராங்க. நாளைக்கு டாலரே தேவையில்லை, நாங்கள் எங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிறோன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு தான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்குது. இப்போ யூஎஸ் இவ்வளோ பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் ஃபியர். ஓகே, எங்கடா இவனுங்க நாளைக்கு நம்ம டாலரை ஒதுக்கி வச்சுட்டு இவனுக்கு இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறது? சரி, தே ஹேவ் த சுப்ரீமசி பிகாஸ் ஆஃப் தி டாலர். அது இல்லைன்னா என்னைக்கு அந்த டேஞ்சர்னா அவருக்கு டேரிஃப் போடுறது இதெல்லாம் எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடிவு தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போது கண்டிப்பாக அந்த அளவுக்கு போவாதுன்றது ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி மாற்றவும் முடியாது. இமீடியட்லி இட் கேனாட் பி ஹேப்பனிங். ஸோ ஏன்னா அது ஒன்ஸ் நடந்ததுன்னா வில் பி இன் அ கெட்டாஸ்ட்ரஃபி. வேர்ல்டு எக்கானமிலே ஒரு பெரிய மாற்றம். அண்ட் வி கேன் சி அ பிக் ப்ராப்ளம். கேஸ் அந்த மாதிரி ஒரு யூஎஸ் வந்து அப்படி வேணான்னு முடிஞ்சாங்க இட் வில் பி அ பிக் கெட்டாஸ்ட்ரஃபி. ஸோ அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அண்ட் மோர் ஸோ எவர் டாலர் இம்பாக்ட் இதுக்கப்புறம் பெருசாக இந்தியாவில் மற்ற வேர்ல்டுலேயும் ரொம்ப பெருசாக இமீடியட்டாக வருமா? ஏன்னா இந்த சாங்ஷன்ஸுக்கு அப்புறம் பெருசாக வரும்ன்றது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நிறைய பார்த்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லா கண்ட்ரியும் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நேரத்துக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் நாட் பி பிக் இம்பாக்ட் ஓகே கமிங் டேஸில். ஓகே. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். மார்க்கெட் பற்றி காமன் மேன் மத்தியில் இருந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.